அனைவருக்கும் வணக்கம். கரூர் துயர சம்பவம் பத்தி உச்ச நீதிமன்றத்துல பல தரப்புகள்ல இருந்து மனுக்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்தது. அதுல 5 மனுவை உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கொண்டு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்து விசாரணை அப்படிங்கிறத நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக மாத்தி மாத்தி விவாதங்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டது. பட் கடைசியா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை என்ன சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இது சம்பந்தமான ஒரு விரிவான பிரமாண பத்திரத்தை நாங்க தாக்கல் பண்ணோம், அதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துல கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றமும் அந்த கால அவகாசம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்து தேதி சொல்லாம இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு நடந்த விவாதங்கள் இருக்குல்ல, அதுல என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு நீதிமன்றத்துல பல தரப்புல இருந்து விவாதங்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஒண்ணு நீதிபதிகள் தரப்பு, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு தரப்பு, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தரப்பு, இன்னொரு பக்கம் இந்த கரூர் துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்டாங்கல்ல, அதுல இருந்து சில பேர் மனுக்கள் போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. அதாவது தன்னுடைய தங்கைய இந்த கரூர் துயர சம்பவத்துல இழந்த ஒரு அண்ணன் இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்திருந்தாங்க. தன்னுடைய மகனை இந்த கரூர் துயர சம்பவத்துல இழந்த ஒரு அப்பா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்திருந்தாங்க. சோ இத்தனை தரப்புகளுக்கு மத்தியில தான் இன்னைக்கு வாதம் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்பட்டது. இதுல தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வழக்கறிஞர் வில்சன், முகுல் ரோஹட்கி இவங்க 2 பேரும் ஆஜராயிருந்தாங்க. இது போக தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து கோபால் சுப்பிரமணியம், ஆரியமா சுந்தரம் அப்படிங்கிற 2 வழக்கறிஞர்கள் ஆஜராயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாதிக்கப்பட்டவங்க அங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க தரப்புலையும் வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறது இருந்தாங்க. சோ எல்லாருக்கு இடையிலையும் வாதம் அப்படிங்கிறது நடந்தது. நீதிபதிகள் இந்த வழக்கை எப்படி பாக்குறாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. இதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் ஒரே நாள்ல இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடந்தது இல்ல, அது சம்பந்தமா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி அப்படிங்கிறத எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது கரூர், இந்த ஜூரிஸ்டிக்ஷன் எங்க வருது அப்படின்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வருது. அவங்க தானே இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும். என்ன காரணத்துக்காக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசுக்கு ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நடக்கிறப்போ 2 நீதிபதிகள் இந்த வழக்கு அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. 2 நீதிபதிகள் ஒரு வழக்கு எடுத்து விசாரிக்கிறப்போ என்னத்துக்கு ஒரு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கணும்? 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தான் ஒரு நீதிபதி கொண்ட அமர்வை விட அதிகாரம் அப்படிங்கிறது அதிகம். அப்படின்னா இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி விசாரிக்கிறது அப்படிங்கிறதே தேவையில்லை. அதை விட அதிகாரம் கொண்ட 2 அமர்வு அப்படிங்கிறது மதுரை நீதிமன்றத்துல இந்த வழக்கை விசாரிக்கிறப்போ என்ன காரணத்துக்காக ஒரே ஒரு நபர் கொண்ட நீதிபதி இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஜூரிஸ்டிக்ஷன்லயே வரல, ஏன் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்தது? அடுத்து அங்க 2 பேர் விசாரிக்கிறப்போ இங்க என்னத்துக்கு ஒரு ஆள் இந்த வழக்கை விசாரிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில இந்த வழக்கை எடுத்து அன்னைக்கு விசாரிச்சாங்க அப்படின்னா, ஒரு பொதுநல மனு அப்படிங்கறத ஒரு நபர் போடுறாரு. இத மாதிரி அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் இத மாதிரி நிகழ்வுகள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வேணும், வழிகாட்டுதல் நெறிமுறை அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல மனு அப்படிங்கிறது தினேஷ் அப்படிங்கிற நபர் உயர்நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல போடுறாரு. அதை எடுத்து விசாரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல தான் அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல அவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டது. சோ அதுல உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை எடுத்தது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த இதையே நீங்க எடுக்கிறீங்க, அந்த கேஸையே எடுத்து விசாரிக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த வழக்கை எப்படி நீங்க ஒரு கிரிமினல் வழக்கா நீங்க எப்படி மாத்துனீங்க? அந்த வழக்கின் அடிப்படையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. எப்படி அது அரசியல் கட்சி நிகழ்வுக்கு ஒரு நெறிமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு போடப்பட்ட அந்த மனு, அந்த வழக்கை நீங்க கிரிமினல் வழக்கா மாத்துறீங்க. கிரிமினல் வழக்கா மாத்திட்டு அதுல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்றீங்க. எந்த அடிப்படையில இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் இப்படி கையாண்டுது அப்படிங்கிற கேள்வியை உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தரப்பை பார்த்து கேட்டிருக்காங்க.
இது போக இத மாதிரி ஒரு வழக்குல வந்து நீங்க வந்து விஜயோட தலைமை பண்பை பத்தி உயர்நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்கல்ல, விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இருக்கா அப்படின்னே தெரியல அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாங்கல்ல. இத மாதிரி ஒரு வழக்குல நீங்க எப்படி அத மாதிரி ஒரு கேள்வியை எழுப்ப முடியும் அப்படிங்கிற கேள்வியவும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தரப்பை பார்த்து கேட்டாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொன்னாங்க, ஒரு விஷயம் எல்லாமே நடந்தது இல்ல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க, அது சொன்னாங்க விஜயோட வாகனத்தை பறிமுதல் செய்யணும், விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா அப்படின்னு நிறைய விமர்சனம் அப்படிங்கறத வச்சாங்கல்ல. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அன்னைக்கு அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டதே தப்பு அப்படிங்கறதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது போக தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை வச்சு உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க அப்படின்னா, இந்த வழக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் ஆல்ரெடி இங்க விசாரிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னா, அது வந்து தமிழ்நாடு அரசு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க. பட் தமிழக வெற்றி கழகம் என்ன கேட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்ற ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்கள் தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றம் போயிருந்தாங்க. அதே மாதிரி உயர் நீதிமன்றம் விஜய் அவர்களுக்கு வந்து அந்த தலைமை பண்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கருத்தை உயர் நீதிமன்றம் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து அந்த மனுக்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்தது. சோ இது சம்பந்தமான வாதங்களை வந்து தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து எடுத்து வச்சாங்க. என்னத்துக்காக நாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கேட்கிறோம் அப்படின்னா, இந்த வழக்குல எதிர்த்தரப்பா இருக்கக்கூடியதே அரசு தான். சோ அவங்களே ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி அந்த விசாரணை அப்படிங்கிறது சரியா நடக்கும், இதுல உண்மை வெளிவரும். சோ எங்களுக்கு ஒரு எஸ்ஐடி வேணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு பிரதான எதிர்கட்சியா தமிழக வெற்றி கழகம் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல வேணும்னே விஜய்க்கு வந்து ஒரு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா, அது வந்து அரசியல் ரீதியான ஒரு பார்வைதான். அது விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு பின்னடைவை கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதங்களை உச்ச நீதிமன்றத்துல எடுத்து வச்சாங்க. இது போக பாதிக்கப்பட்ட தன்னுடைய தங்கையை இந்த கூட்டத்துல இருந்த அண்ணன் அங்க போயிருந்தார்ல, அவரு வந்து இத மாதிரி இந்த வழக்கை வந்து சிபிஐ எடுத்து விசாரிக்கணும். ஏன்னா போலீஸ் தடியடி நடத்தினதுனாலதான் அங்க அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து அந்த வாதங்கள் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்பட்டது. அதே மாதிரி மகனை இழந்த அப்பா இருக்காருல்ல, அவரு தரப்புல இருந்து நான் பாதிக்கப்பட்டவன், என்னுடைய மகனை நான் இழந்திருக்கேன், எனக்கு அந்த சம்பவத்துல வந்து சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு, சோ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை இழந்த அப்பா தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துல கோரிக்கை வாதங்கள் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்பட்டது. பட் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வழக்கம் போல வந்து விஜய் வந்து லேட்டா வந்ததுதான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். இது போக அந்த சம்பவம் நடந்த உடனே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த யாருமே அங்க இல்ல, எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அது போக இந்த சம்பவம் நடந்து 3 நாள் வரைக்கும் விஜய் வந்து இதை பத்தி பேசவே இல்லை, விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து தமிழக வெற்றி கழகத்து மேல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து காவல்துறை தான் நீங்க இங்க இருந்தா பிரச்சனை அதிகமாகும், நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த அடிப்படையில தான் விஜய் வெளியில போனாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து வாதங்கள் அப்படிங்கறத எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் மாத்தி மாத்தி பேச இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாதமா ஒவ்வொரு தரப்புல இருந்தும் நடந்துகிட்டே இருந்தது. நீதிபதிகள் முழுசா இதுக்கு விஜய் தரப்புக்கு தான் ஒரு தரப்புக்கு ஆதரவா நின்னாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்க எடுத்து வச்ச கேள்விகள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தும் இருந்தது, அதே மாதிரி தமிழக அரசை பார்த்தும் இருந்தது. இத மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்பு நபர்கள் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றதுக்கு நீதிபதிகள் வந்து ஒரு மகனை இழந்த அப்பா சொல்றப்போ நீங்க சொல்லக்கூடிய வழியில இந்த நீதிமன்றத்தால உணர முடியுது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக மட்டுமே இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்த முடியாது. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, ஆல்ரெடி ஒரு அரசு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வழக்கு விசாரணை எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் இதை வந்து நாங்க சிபிஐக்கு மாத்தணுமா கூடாதா அப்படிங்கிற முடிவை எடுப்போம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது போக தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, அஷ்ரா கார்க் அவர் தலைமையில, அவரு வந்து எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, அவர் ஆல்ரெடி சிபிஐ விடலாம் பெரிய ஆளு தெரியுமா, அங்கெல்லாம் வேலை பார்த்தவர் இங்கெல்லாம் வேலை பார்த்தவர், அவர் வந்து நியாயமா தான் விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல இருந்து வாதங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஒரு அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர் அந்த அரசு சம்பந்தமான வழக்கு, அந்த அரசு மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கறத எதிர்த்தரப்பை எடுத்து வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களே அதை விசாரிச்சுட்டா தன்னைத்தானே விசாரிச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ அத மாதிரி அரசு சொல்றப்போ தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து இத மாதிரியான வாதங்கள் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. சோ ஒட்டு மொத்தமா இத மாதிரி
மீடியாக்கள்ல இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, இவங்க மேல இந்த தப்பு இருக்கு, இவங்க மேல இந்த தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அத மாதிரி தான் இந்த வாதங்கள் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி எடுத்து வைக்கப்பட்டது. பட் இறுதியா இதுக்கு முடிவு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லல. இறுதியா வந்து ஏதாவது ஒரு முடிவை சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து கால அவகாசம் வேணும், நாங்க இது சம்பந்தமா என்ன நடந்தது அப்படிங்கறது முழுசா வந்து பிரமாண பத்திரமா உறுதி சான்றா வந்து நாங்க நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும், அதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ அதனால உச்சநீதிமன்றம் இப்போ கால அவகாசம் அப்படிங்கறது கொடுத்து இந்த வழக்கை டேட் சொல்லாம ஒத்தி வச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல நிறைய விஷயங்களை பேசுனாங்கல்ல, அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்கு நூறா எட்டக்க தள்ளி இருக்கு உச்சநீதிமன்றம். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல நடந்த அந்த வழக்கு விசாரணை அது எல்லாத்தையுமே கேள்விகள் எழுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய அடி. நீங்க வந்து ஒரு டிராமா பண்ணிட்டீங்க, தேவையில்லாம அங்க மதுரை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணை நடக்கிறப்போ இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்தது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் டைரக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்டைரக்டா சொன்னாங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம். இதுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த சம்பவம். வேற ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.